பெட்ரோல் ஸ்கூட்டர் 100 பேருக்கு, சக்கர நாற்காலி 19 பேருக்கு, திருமண உதவி 143 பேருக்கு, மேலாண் ஆட்டோ 13 பேருக்கு, புதிய தொழில் முனைவோர் திட்டம் 1, அண்ணன் அம்பேத்கர் தொழில் முனைவர்களுக்கு 1, தொழிலாளர் திருமணத்துக்கு 4, ஓய்வூதியம் 15, கல்வி 16, தமிழ்நாடு பகிர்மானங்களில் 25 ஆக 1306 பேர் 1336 பேருக்கு கொடுக்கிறார்கள். இதனுடைய மொத்தம் ரூபாய் 22 கோடியே 44 லட்சம் ரூபாய் 22 கோடி ரூபாய் தருகிறார்கள். நான் கேட்கிறேன், அவையாளர்களே, இவையெல்லாம் இங்கே தேடி தேடி கண்டுபிடித்தீர்கள். நாங்களே இதுவரை பார்க்கவில்லை. ஆக இந்த தொகுதி இன்றைக்கு 4000 பேர் அது வீட்டில் படுக்கும் போது சொல்லுவாங்க, இங்க ஒரு கலெக்டர் இருந்தாங்க, அந்த அம்மா இந்த காலத்தில் வந்தது உங்களுக்கும் போனதுக்கும் எங்களுக்கும் இதை சொன்ன இவ்வளவு பணம் கொடுத்த தளபதிக்கும் புகழ். ஆகையினால் ஒரு இணைந்து செய்ய வேண்டும். ஆட்சியை நடத்துகிறவர்களும் ஆட்சியை நிர்வாகிக்கும் அதிகாரிகளும் இணைந்து நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் செய்யப்படும். ஆகவே தளபதியினுடைய எண்ணத்தை அறிந்து நம்முடைய கலெக்டர் அவர்கள் இந்த காரியங்களை செய்திருக்கிறார். அதற்காக நான் மீண்டும் ஒரு முறை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய தொகுதியை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமை கூட நான் வருகிறேன். ஒரு 5 ஒரு பஞ்சாயத்துகளை கூட்டி அவர்களிடத்தை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் யார் செய்கிறார்கள் என்று தெரியும் என்று தெரிவிக்கிறேன். அதே போன்று நம்முடைய கார்த்தி வந்திருக்கிறார், அலைகள் தொகுதியுடைய ரெப்ரசன்டேட்டிவ் பாபு வந்திருக்கிறார். ஒவ்வொருவரும் அவருடைய தொகுதியை தேர்தல் இந்த உதவிகளை கொண்டு போய் நம் கையால் அவர்கள் கொடுக்கிறார். யார் கொடுத்தார்கள் என்று இருக்கோம். எனவே அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டு இப்பொழுது தளபதியினுடைய ஆட்சியிலே இது மட்டுமல்ல, எல்லா திட்டங்களிலும் முன்னேற்றமாக நடத்துகிறது. அவருக்கு நீங்கள் வாழ்த்துறை கலக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த விளைவை இதோடு முடிக்கிறேன். இப்பொழுது யார் யாருக்கு தங்களுடைய அழைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அது கூடிய அத்தாட்சியை தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.